அந்த காலையாளரை வந்திருக்கிறவர்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து நம்ம கடந்து சொல்லுவோம். நானே வாசிக்கிறோம், வாசிங்க, நானே வாசிக்கிற நேரம் இல்லை. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களை உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். கர்த்தர் கொடுத்து நமக்கு வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எத்தனை பேர் டெய்லி ஜோம் பண்றீங்க எனக்கு தெரியல. தொடர்ந்து டெய்லி ஜோம் பண்ணுவது கர்த்தருடைய வார்த்தை. கடந்த வருஷத்துல நான் சொன்னது போல கர்த்தர் ஒரே ஒரு நாள் இருந்தாலும் அந்த நாளில அவர் செய்ய வேண்டியதை செய்வார். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா வானத்திலிருந்து மழை இந்த பூமியை நோக்கி வருவது அது பூமியை நினைத்து முளைக்காமல் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். எப்படியோ அப்படியே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கோ அது வெறுமையாக கர்த்தருக்கு திரும்பாமல் கர்த்தர் நினைத்த காரியமாகும்படி வாழ்க்கவும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொல்ல கடைசி நேரத்தில் ஒரு சாவின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் துன்பத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தாலும் கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள் மரித்தாலும் பிழைப்பார், மரியாதை இருக்கிறவர் என்னென்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது நித்திய ஜீவனை சொந்தரிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வதாக. நான் சொல்றேன், வேற ஒன்று நம்ம வாழ்க்கையை மாற்றவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், அந்த வார்த்தையின் பிரகாரம் செயல்படணும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் ஒரு வாழ்க்கையை சடியாய் உயர்த்தி அழகு பார்ப்பார். நீ மாம்சமாய் ஓடும்பொழுது மாம்சமாய் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வராது. கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார். கர்த்தர் வார்த்தையை நம்பி இருக்கிறவர்களுக்கோ கர்த்தர் புது பலனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி என்ன பண்ணுமா, இரும்பு தாழ்பாக முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபெடுத்தில் இருக்கிற புதையங்களையும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை 160 கடந்த வருஷத்துல நாம் தியானித்திருக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சுகமாவான். நீ என் வீட்டுக்கு வருவதற்கு ஒரு அதுக்கான பாத்திரனால ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டவரே, என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னார். இன்னைக்கு இந்த காலையில பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் வார்த்தையை நீங்கள் கேட்டு அந்த வார்த்தையை நம்பிக்கை கண்ணீரோடு நீங்கள் புறப்பட்டு போனீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் கட்டப்படும். இழுந்திருக்கிற உங்கள் பட்டணங்களை கர்த்தர் கட்டுவார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் பேரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த கர்த்தர் நம்மை இந்த வருஷம் கர்த்தர் உன்னை திருப்தியாய் நடத்துவார். இன்னைக்கு அந்த தலைப்பு நான் சொல்றேன். ரெண்டாவது பாயிண்ட்ல மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். இன்னைக்கு நான் இந்த வருஷத்துல கர்த்தருக்கு சித்தமானால் அதே ஒரு தலைப்புல தியானிக்கலாம். ஜோமானிக்கிறோம். இன்றைக்கான தலைப்பு கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென். நான் சொன்ன கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். நம்ம தலைப்பு கொடுத்தோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தானா என்ன நடக்கலாம்? கர்த்தர் திருப்தியாக்கி உங்களை நடத்தும் பொழுது எப்படியெல்லாம் நடத்துவார்? சங்கீதம் 63வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் திருப்தியிலே எப்படிப்பட்ட திருப்தி தெரியுமா? நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாழ் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஹல்லேலூயா. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாழ் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய தெரியுமா? ஆண்டவரை ஆனந்த களிப்போடு அவரை உதடுகளினால் அவர் என்ன பண்ணணும்? போற்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு இருக்கிற ஒரு தவறான பழக்கம், கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சானா அவர் துதிக்கிறதுக்கு நம்ம வாய் திறக்கிறது இல்லை. நான் ஆரம்பத்தில் எத்தனை பேர் சொல்றேன், எத்தனை பேர் வாய் திறந்து துதிச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா சிலர் சொல்லுவீங்க, சிலர் வாயை திறக்க மாட்டேது. ஏன்னா ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம என்ன பண்றோம்?
கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டோம். நான் சொல்ற சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனா இல்லையா? சாட்சியா சொல்லியிருக்கிறோம். என்ன காரணம் என்றால், நீங்கள் ஆண்டவர் நமக்கு செய்ததை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற வகையில ஆனந்த களிப்போடு சோத்திரத்தோடு கர்த்தரை துதிச்சு உயர்த்திக்கிட்டே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்கள் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி நடத்துவார். பக்கத்துல கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை திருப்தியாக்கி நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை திருப்தியாக்கி நடத்திடுவார். ஓ சோதரம், இந்த வருஷத்துல ஆண்டவர் முதல்ல இந்த வாரத்தில் கொடுக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை, ரேமா வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை தெரியுமா? கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க திருப்தியா இருப்பீங்க. நம்ம விசுவாசிகள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லிட்டு வாங்க. உங்க குடும்பத்துல திருப்தியா இருப்பீங்க. உங்க கணவனுடைய வாழ்க்கையில் திருப்தியா இருப்பீங்க. மனைவியுடைய வாழ்க்கையில திருப்தி இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருப்தி இருக்கும். உங்க வேலையில திருப்தி இருக்கும். உங்க ஊழியத்தில் திருப்தி இருக்கும். அதுக்கு நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் திருப்தி இருக்கும். உன் பிசினஸ்ல திருப்தி இருக்கும். உன் சந்தோஷத்துல ஒரு திருப்தி இருக்கும். நீ சாப்பிட சாப்பாட்டுல ஒரு திருப்தி இருக்கும். ஹல்லேலூயா. சத்தம் குறைஞ்சிச்சு. ஹல்லேலூயா. திருப்தியாய் நடத்துவார். கர்த்தரை நம்பி அவர் பின்னாடி வரும்போது கர்த்தர் உங்களை நடத்தினார்னா கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவாங்க. ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு நடத்துறவர்கள, சுகத்துல ஏதோ கொஞ்சம் சுகத்தை கொடுத்துட்டு நடத்துறவர்கள திருப்தியாய் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1 ஒரு 4-3 காரியங்களை சொல்லி நாம் ஜெபம் பண்ணி முடிக்கிற நேரம் கடந்து போய்விட்டது என்பதனால நம்பர் 1 முதல்ல நான் சொல்றேன், கர்த்தர் எப்படி திருப்தியாக்குவார்னா கர்த்தருடைய கிருபையால் உன்னை திருப்தியாக்குவார். நம்பர் 1 முதலாவது பாயிண்ட் என்னன்னா, கர்த்தருடைய கிருபையினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 90வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை எடுத்துனா வாசிங்க கொஞ்சம் விரைவா. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குவோம். ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டே வராரு, உங்களை ஆண்டவரே உங்களை சந்தோஷமா இந்த வருஷம் வைப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவர் ஆனந்த களிப்புன்னு சொன்னாரு. செகண்ட் அலுவலகம் சொல்லுது, உங்களுடைய வாழ் ஆனந்த களிப்புனால இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ் ஆனந்த களிப்புனால இருக்கும். கொஞ்ச நாள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. அப்ப கர்த்தர் உங்களை நடத்தினார்னா உங்க வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். சந்தோஷத்தை காட்டிலும் களிகூர்ந்து தெரியுமா? மகிழ்ச்சி. நீங்க எப்பொழுது சந்தோஷமா இருப்பீங்க? நான் சொல்றேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் வேதனை நாட்கள் முடிந்து போகும், உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும், உன் கசப்பின் நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உன்னை களிகூர்ந்து மகிழும்படி கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை அழகு பாப்பார். குப்பையை எடுத்து கோபுரத்தில் அமரம் பண்ணுகிற தேவன் நான் சொல்றேன். அவர் விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், ஒரு வேறு சமாதானம் இல்லாமல் குடும்பத்துல, வேலையில, இல்ல ஏதோ ஊழியத்துல, இல்ல மற்ற பங்குல எங்கோ நீங்க சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கர்த்தரை இன்னைக்கு நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை என்ன பண்றாங்க? களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய கிருபையால் உங்களை திருப்தியாக்குவாராம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையால் உங்களை திருப்தியாக்குவார். நான் சொல்றேன், கர்த்தருடைய கிருபைக்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷத்துல, இந்த நாட்கள்ல கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். கிருபை வந்துச்சுனாவே நீங்க பெரியாருங்க. ஹல்லேலூயா. நான் பைத்தியக்காரன், கிருபை வந்துச்சுன்னா பெரியாருங்க. நீ குப்பை, கிருபை வந்துச்சுன்னா பெரியாருங்க. எனக்கு எதுக்குமே நான் லாக்கில்ல, கிருபை வந்துச்சுன்னா நீ பெரியாருங்க. ஒருவேளை என் கணவர் குடிக்காம உதாரணமா இருக்கலாம், கிருபை வந்துச்சுன்னா நீங்க பெரியாருங்க. கிருபை வந்தால் உன் வாழ்க்கையில ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை கட்டி எழுப்புகிற கிருபை. கிருபை என்பது தேவன் கொடுக்க. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவனே கிருபையா இருப்பேன் என்று சொன்னார். பவுல் இப்படியாக சொன்னார், என் ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு நான் சொல்றேன், கிருபை உங்களை தேடி வந்ததுன்னா கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாய் நடத்துவார். சங்கீதம் 81:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலை தேடினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் கவனித்து சொல்லணும், ஒரு நாள் ஒரு நேரமே கொடுத்தாது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அவ்வளவு அருமையா சொல்லி நாங்கள் எப்படி திருப்தியாக்குவார் தெரியுமா? உச்சிதமான கோதுமை, உச்சிதமான கோதுமைனால போஷிப்பார். உச்சிதமான கோதுமை என்ன தெரியுங்களா? ஹை குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம போய் நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல, 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட பாத்தீங்களா? சாப்பிடல, கரெக்டா சாப்பிட வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு ஒரு ஹை ரேஞ்ச் ஃபுட், ஹை குவாலிட்டியான நல்ல
ஒரு வசதி படைச்ச அமைச்சர்கள், ராஜாக்கள், பிரபுக்கள் சாப்பிடுகிற ஒரு ஒரு போஷிப்பனால உங்களை போஷிப்பேன். நான் இன்னைக்கு சொல்றேன் விசுவாசிகளோ, இந்த வருஷத்துக்கு முடிவுக்குள்ள அட்லீஸ்ட் கர்த்தர் ஒரு நாளாச்சு இந்த வருஷத்துல அந்த கார் ஓட்டுறவங்களை கொண்டு போய் போஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இல்ல நான் எப்ப பார்த்தாலும் பக்கத்துல இருக்க அந்த கையேந்தி பவன்ல அந்த இட்லி தோசை அந்த சாப்பாடு வாங்கி தான் சாப்பிட பார்க்கலாம். கடைசி நீ அப்படியே சாப்பிட்டு போறாமே. அல்லேலூயா. ஆண்டவர் உயர்வான இடத்துல ஒரு நாள் இந்த நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல வாழ்நாளெல்லாம் ஒரு சம்பளமே அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் கர்த்தரை போஷிப்பார். நம்ம ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நடத்துவார். இரண்டாவது, கண்மலையின் தேடினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, தேடி சாதாரண தேடினால் உன்னை திருப்தியாக்குன்னு சொல்லல. கண்மலை தேடினால், கண்மலை ராக்கு கர்த்தருடைய கண்மலை, அவர் உன்னை என்ன சொல்றாரா, தேன் போல உன்னை திருப்தியாய் நடத்துவார். ஆமே. ஏன்னா நம்ம மரத்தில் இருக்கிற தேன் இருக்கிறது, வீட்டுக்குள்ள கட்டுற தேன் இருக்கிறது, அதே போல கண்மலையில பாறையில் கட்டுற தேன் இருக்கிறது. இதுல இல்ல எல்லாவற்றையும் காட்டுற தேன் இது ரொம்ப அருமையா சுவையா நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்மலையிலிருந்து இருக்கிற தேன் தான். எல்லாமே தேன் தான். ஆனா இருக்கிறதுல குவாலிட்டியானது, ஹை குவாலிட்டி, நல்ல சுவை மிக்கது, விலையேற பெற்ற தேன் எதுனா கண்மலையில் உள்ள தேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு இந்த காலையிலே உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை அந்த அளவு திருப்தியாய் நடத்துவாரா? நீங்க கர்த்தரை நம்பினீங்க, விசுவாசிச்சு ஒரு வார்த்தையை நம்பி பைத்தியமா எதை குறித்தும் யாரை குறித்தும் கவலைப்படாமல், சோர்ந்து போகாமல், பயப்படாமல், கலக்கம் அடையாமல் கர்த்தரை நம்பி அவர் பின்னாடி ஓடினீங்கன்னா எல்லா பங்குகளிலும் முப்பரிமாணங்களிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை திருப்தியாய் நடத்திடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொன்ன ஆமென் சொல்லிட்டு வாங்க. உங்கள் ஊழியத்தில் அவர் கிருபையை பார்ப்பீங்க, உங்களுடைய சபையில் அவர் கிருபையை பார்ப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் அவருடைய கிருபையை பார்ப்பீங்க, உங்களுடைய வேலையில் அவருடைய கிருபையை பார்ப்பீங்க, நீங்க செய்கிற வேலை ஸ்தலத்தில் அவருடைய கிருபை, உங்களுடைய பிசினஸ்ல அவருடைய கிருபை இருக்கும், உங்கள் தொழிலில் அவருடைய கிருபை இருக்கும், நீங்க என்ன செய்யணும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை இருக்கும், நீங்க எந்த காரியத்தை செய்றீங்களோ அந்த இடத்தில் தேவனுடைய கிருபை இருக்கும். அந்த கிருபை இருந்துச்சுன்னா உச்சிதமாய் கர்த்தருடைய நடத்துவார். என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு குப்பையில, பாவத்துல, சேத்துல, துர்நாற்றத்துல நீங்க விழுந்திருந்தீங்கன்னா அந்த குப்பையை கர்த்தர் தூக்கி உயர்த்தி கண்மலையிலே நிறுத்தி கோபுரத்தில் அமரப்படி கர்த்தர் அநேகர்களுக்கு சாட்சியாய் உன்னை நிறுத்துவார். விசுவாசிகளை மாற்றி கைகளை தட்டி ஹalleluya. ஆண்டவர் சொல்றாங்க, கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா உன்னை உச்சதமாய் உயர்ந்தவனா இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்துல ஒரு ஊதாரித்தனமாக தள்ளப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை, படிப்பு இல்லை, திறமை இல்லை, ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில் இல்லைன்றதுனால உனக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். நீங்க எப்படி தெரியுமா, இந்த இந்த கருவேப்பிலை எல்லாருக்கும் தெரியும். கருவேப்பிலை எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க. ஆனா அதுலதான் எவ்வளவோ விட்டமின் எல்லாம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நான் கருவேப்பிலை விரும்பி சாப்பிடுவேன். என்ன பண்ணுவோம், சாப்பாடு கருவேப்பிலை போடலனாவே அது சாப்பாடுக்கு நல்லா இருக்காது. கருவேப்பிலை நான் போட்டு தூக்கி போட்டுருவோம். அது போல இன்றைக்கு ஒருவேளை கடந்த காலத்துல உன்னை அப்படி பயன்படுத்தி இருப்பாங்க. உங்க குடும்பத்திலேயோ, உங்க வேலை பலத்திலேயோ, உங்க ஊழியத்திலோ, உங்க பிசினஸ்லயோ, நீங்க எந்த ஒரு இடத்துல உங்களை கருவேப்பிலை கூட பயன்படுத்திட்டு தூக்கி உன்னை எரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா உன்னை இன்னைக்கு அது போல நீ ஒரு மூலையில தள்ளப்பட்டிருக்கலாம். இருக்கும்போது உன்னை பயன்படுத்தி இருப்பாங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது 4 பேர் உங்களை தேடி வந்திருப்பான். உங்களுக்கு சுகர் இருக்கும்போது 4 பேர் உங்களை தேடி வந்திருப்பான். நீ சமாதானத்தோடு இருக்கும்போது 4 பேர் உங்களை தேடி வந்திருப்பான். நிம்மதியோடு இருக்கும்போது கூட இருந்திருப்பாங்க. நீ ஒருவேளை நீ ஒரு படி இறங்கி இருக்கலாம், சரி இருக்கலாம், ஒரு கீழே போயிருக்கலாம், உன்னை தூக்கி முதல் தள்ளிட்டு இன்னைக்கு அவன் காலை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், அந்த குப்பையில, அந்த செத்துல, அந்த ஒரு மூலையில இருக்கிற பாத்தியா, நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு கழுது இருந்துச்சுங்க. பல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லா கழுதிகளையும் அவங்க கூட்டிட்டு போயிட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உப்பு மட்டும் தூக்கிட்டு போறது, என்ன பண்ணணும், கழுது எல்லாமே பயன்படுத்துறாங்க. ஆனா ஒரு கழுதியை மட்டும் எவனுமே கண்டுக்கல. அது தூக்கி உதாசீனப்படுத்திட்டு
பார்த்துட்டு ஒரு 4 சந்து சேர்ற இடத்துல 3 சந்து சேர்ற இடத்துல அந்த மூளையில அந்த கழுதையை கட்டிட்டாங்க. கழுதை கட்டிட்டு கழுதை சீன்றதுக்கு யாருமே இல்லை, அது பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. அது குளிக்காம வெளியில எங்க போகாம சாப்பாடு இல்லாம பட்டினி வேதனை கஷ்டம் வெயில் மழை எல்லாத்துக்கும் ஒரு அவமானப்பட்டு ஒரு மூளையில நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கழுதையை போறவெல்லாம் எட்டி வச்சுட்டு போறான். இந்த சந்தையில் போறவனா பண்றா, ஏன் இந்த பக்கம் நிக்கிறேன் இப்படி எட்டி ஒதுப்போம், இந்த கழுதை இந்த பக்கம் நிற்கும், இந்த சந்தையில் வரனா பண்றா நீங்க நிக்கிறேன் இங்க ஒதுப்போம், போறவெல்லாம் உதச்சி 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 ரொம்ப வேலையை செத்தா நல்லா இருக்குமே. இந்த கழுதை வேலையோடு இருந்துச்சு. ஒருவனை சீன்றதுக்கு இல்லை, ஒருவனை ஏற்றி கொள்றதுக்கு இல்லை. ஒரு வேலை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, நீங்க நான் சொல்றேன் உன் வாழ்க்கை அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா, நீ அதே நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கை அப்படியே இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா இயேசுவை நீ தேடி நம்பி அவரை கிட்ட நீ வந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்படிஞ்சு அவரை நம்பிக்கினா உன் வாழ்க்கை வேற விதமா இருக்கும். ஆனா இல்ல நான் இப்படி கஷ்டப்படுறேன் கண்ணீர் விட்டுட்டு அதை 4 பேர் சொல்லிட்டு அப்படியே இன்னும் 10 வருஷம் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். கழுதை சேர்றதுக்கு எவனமே இல்லை, ரொம்ப வேதனை கஷ்டத்தோடு இருந்துச்சு. ஒரு நாள் யாருமே அதை மேல ஏறல. இயேசு கிறிஸ்து பாவனை வருவதற்கு முன்னாடி இயேசு சொன்னார், அந்த ஒரு முட்டு சந்தையில ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கோம். சிசுகள் சொன்னார், நீ போயிட்டு அந்த கழுதையை அவுத்து கொண்டு வா என்று சொன்னார். யாருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்ல, யாருடைய பரிந்துரையும் இல்ல, யாருடைய உதவியும் இல்ல, அந்த கழுதைக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. ஆனா தானா இயேசு இறங்கி வந்து அந்த கழுதையை போய் கூட்டிட்டு வாடா என்று அந்த சீசனுக்கு சொன்னார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை கூப்பிடுவதற்கு ஒரு வேலை உன் சொந்தத்துல உன் குடும்பத்துல உங்களை கூப்பிடுறதுக்கு நாடியெல்லாம் ஒரு ஊரை தள்ளிவிட்டாரா? இயேசு உன்னை தேடி வந்து இந்த காலையில அவருடைய கூப்பிட்டு உன்னை உயர்த்துவதற்காக அவர்களோட தள்ளவில்லை. சொன்னார் அந்த கழுதையை போயிட்டு கூப்பிட்டு வாங்க சொல்லிட்டு அந்த கழுதை போய் சீசன் கேட்கலாம். போய் கேட்டா யாராவது சொன்னாங்கன்னா யாராவது கேட்டா என்ன பண்றது, யாரும் கேட்க மாட்டேன், கேட்டா கூப்பிட்டு வந்து சொன்னு சொல்லிட்டு அதை போயிட்டு அதே மாதிரி அந்த கழுதையா நம்ம முட்டு சந்திலிருந்து அவுத்துட்டு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நல்லா குளிக்க வச்சாங்க, ஷாம்போடு நல்லா குளிக்க வச்சுட்டு அது நல்லா மேக்கப் பண்ணிச்சு. அந்த கழுதை இயேசு பாவனை வந்தார். இந்த கழுதையும் இயேசு பாவனை வருவார், இயேசு மேல வருவார். கர்த்தருக்கு கூப்பிடும் போது கர்த்தருக்கு செவி கொடுக்கிற கர்த்தரை 1000 லட்சம் கர்த்தரை பயன்படுத்துவார். ஒரு தகுதி திறமை தாழ்மை ஞானம் செல்வம் எதுவுமே தேவையில்லை. கர்த்தர் கூப்பிடும்போது ஓடி வந்து கர்த்தர் கூப்பிடும்போது ஓடி வந்துருங்க. நீ வந்துட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணான்னா அந்த இயேசு அந்த பவனியில தண்டுல உட்கார்றாரு. இயேசு வரும்போது என்ன பண்ணாங்க, அந்த தெரு முழுவதும் அந்த பண ஓலைகளையும் ஈச ஓலைகளையும் போட்டுட்டு துணி விரிச்சு இயேசு வரவேற்கிறாங்க. ஆனா கல்வியும் அந்த வரவேற்போடு கூட வருது. கல்விக்கு வந்த வாழ்வு இதுதாங்க. இயேசுக்கு என்ன மரியாதை செலுத்துறாங்களோ அந்த மரியாதை கழுதைக்கு வந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு வாழ்க்கை இல்லாத வரைக்கும் மூளையில நீ கட்டப்பட்டிருக்கிற, மூளையில ஒதுக்கப்பட்டிருக்கிற, யாராலும் நீ சீன்றதுக்கு இல்லை. ஆனா இயேசு அந்த கழுதைக்கு வரலனா கடைசி வரைக்கும் அந்த கழுதை அப்படிதான் இருக்கும். அந்த கழுதையுடைய வாழ்க்கை எப்ப மாறிச்சு தெரியுமா? என்னைக்கு இயேசு வந்தாரோ உள்ள, இயேசுக்கு இடம் வச்சியோ, இயேசுவை சுமக்க ஆரம்பிச்சிச்சோ, அப்படியே அந்த கழுதையுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு நான் வார கத்தி சொல்றேன், இயேசு வாழ்க்கை இல்லாத வரைக்கும் வாழ்க்கை ஒண்ணு நடக்காது. உன் பிரச்சனை மாறாது, கஷ்டம் மாறாது, வேலை மாறாது. நீ என்ன பண்ண, இயேசு இல்லாம நீ என்ன செஞ்சாலும் ஒண்ணு நடக்காது. இயேசு இல்லாம நீ என்ன சோமாலும் ஒண்ணு நடக்காது. இயேசு இல்லாம நீ எத்தனை பேருக்கு யாருக்கு நீ என்ன உதவி பண்ணாலும், சாப்பாடு கொடுத்தாலும், துணி கொடுத்தாலும், பணம் கொடுத்தாலும் ஒண்ணு நடக்காது. அதெல்லாம் ஒரு திருப்தி கொடுக்கிறாங்க. அதான் இயேசு இல்லாத வரைக்கும் அந்த கல்வி போல இருந்துச்சு. அதை மதிக்கிறதுக்கு எவ்வளவு இல்லை. இயேசு எப்ப வந்தாரோ, இயேசு சுமக்க ஆரம்பிச்சிச்சோ, அப்ப அந்த உலகத்தை அந்த ஊரே கிராமமே கழுதியை வரவேற்றாங்க. அப்ப கேட்கிற சிலர் கேட்டு பார்த்து சொன்னா, அங்க இருந்த கழுதியாடாது அந்த கழுதியா இயேசு? ஆமாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு தலைகுனிவா இருக்கிறீங்க, நான் சொல்றேங்க, இவனெல்லாம் பார்த்து சிரிச்சா பார்த்தியா, அவன் தலைகுனியபடியா கர்த்தர் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். கர்த்தரை கிருபை மேல வந்துச்சுன்னா கர்த்தர் எப்படியா ஒரு திருப்தியாக நடத்துவாங்க.
சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அழுதுகிட்டே வந்து சக்கரத்தை கல்வி கேட்டா சொல்லிச்சா, ஏன் அழுவுல, என்னாச்சு? அவன் வீட்டுக்கு தாங்க முடியலையா? இல்லை, என்னை எவனுமே மதிக்கல, என்னை பெத்தவங்களே என்னை மதிக்கல, என் போனவங்களா எப்படி வந்துச்சு, ஒருத்தர் காரி துப்பிட்டு போவான். ஆனா அப்படிப்பட்ட என் வாழ்க்கைய ஏசு இன்னைக்கு என் மேல உட்காந்த உடனே எனக்கு எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை, எவ்வளவு கணம் சொல்லிச்சாங்க. பைபிள் எல்லாமே படிக்க வேண்டாம், என்னுடைய வெளிப்பாட்டில் சொல்றேன். அப்ப இன்னைக்கு இந்த காலை வேலையில நீங்க இயேசு கிட்ட வராத வரைக்கும் உன் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். நீ 4 பேருக்கு உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தாலும் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இயேசு வாழ்க்கையில வந்தாருன்னா உன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்குங்க. உதவாது கர்த்தர் உதவுவனாய் மாற்றுவாருங்க. ஒரு சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சொல்றேன், பெரியவங்களா இருந்தாலும் சொல்றேன், இயேசுக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது, இயேசுக்கு சொந்தம் கொள்ளும்போது கர்த்தர் கிருபை மேல வந்துச்சுன்னா கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். பாவம் தேடி ஓடுகிற கானான் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். நகர்த்து 2வது நேரம் வரையில் ஆயிட்டே இருக்கு. 2வது காரியம், கர்த்தருடைய நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவார். நம்பர் 1, கர்த்தருடைய கிருபையினால் உன்னை திருப்தியாக்குவார். நம்பர் 2, கர்த்தருடைய நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவார். இந்த வருஷத்துல வருகின்ற நாட்டில் சொல்றேங்க, கர்த்தர் உன்னை நன்மையினால். இறைமையா 31வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் நன்மையினால உன் வாழ்க்கையை திருப்தியாக்கி கர்த்தர் அற்புதமாய் நடத்துவாருங்க. இன்னைக்கு நான் சொல்ற நன்மையை நீங்க பார்ப்பீங்க, பரிபூர்ணமா பார்ப்பீங்க, அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க, நிலத்தை போல உன்னை நான் திருப்தியாக்குவேன், கொழுப்பினால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொன்னாரு. இங்கே அந்த வசனம் சொல்லுதுங்க, இந்த வருஷம் நல்லா கொழுத்து போயிருப்பீங்க நீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. திமிர் எடுத்து கொழுத்து போயிட்டு ரோடு சுத்திக்கிட்டு அங்க குடிச்சிட்டு இங்க அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற கொழுப்பு பத்தி சொல்ல, அப்படி கொழுப்புனா ஒண்ணும் இல்லாம போயிடுவேன். ஹல்லேலூயா. கொழுப்பா இருக்க சொல்ற போறவனா வம்புக்கு சண்டைக்கிட்டு வாடா, நான் என்ன பண்றேன், என் கெப்பாசிட்டி பாரு, என் திறமையை பார்த்து சொல்லிட்டு வாயை துறத்துக்கு முன்னாடி பேசுறது அந்த கொழுப்புல அது கடைசிக்கு ஒண்ணு போகாம போயிடுவேன். நான் சொல்றது, ஆண்டவர் திருப்தியாய் நடத்தும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்வின் கர்த்தரை கொண்டு போவார். நடத்துவார். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அறிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். கர்த்தர் அறிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை நன்மை கொடுக்க. சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் சொல்ற, இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நன்மையை நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை நன்மை உண்டாகும், பரிபூர்ணம் உண்டாகும். எந்த இடத்துல குறைவு இருக்குதோ அங்கே ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். நான் சொல்றேன், நன்மையான ஈவு, பரிபூர்ணமான ஜோதிகள் பிதாவை இடத்துல உங்களை தேடி வரும். கர்த்தருடைய நன்மையாய் நடத்துவார். நம்பர் 3, 3வது, கர்த்தருடைய தழவினால் உங்களை திருப்தியாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய தழவினால் கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவார். உபாகமம் 33வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தழவினால் திருப்தி அடைந்து, ஆமென், கர்த்தருடைய தழவினால திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். தழவு வந்தாலே ஒரு ஆசீர்வாதம் வந்துருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய தழவு எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. இன்னைக்கு நீங்க வார்த்தை கேட்கிற நீங்கள் வாக்கியம் கர்த்தருடைய தழவு உங்கள் மேல வந்ததுன்னா நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீ மேற்கு செய்யும் தென்று செய்யும் சுதந்திரித்துக் கொள்ளு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சொன்ன கர்த்தர் உங்களை நடத்தும் போது உங்களை செழுமையாய், பசுமையாய், அற்புதமாய், ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவருடைய தழுவத்தின் மேல் போயிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தழுவு என்ன தெரியுமா? ஏதோ யாரோ ஒருத்தரை பார்த்து நம்ம இறக்கப்படம் பார்த்தீங்களா, அதுதான் தழுவு. அந்த தழுவு வாழ்க்கையில வந்துருச்சுன்னா வாழ்க்கை வேற விதமா எவனை குறித்து யார் என்ன சொன்னாலும், யார் எந்த சர்டிபிகேட் சொன்னா கர்த்தர் காது வாங்க மாட்டாரு. ஏன்னா அந்த தழுவு வேலை வந்துச்சுன்னா படிப்படியா உன்னை உயர்த்துவார். ஆமென். மார்க் 6:42 நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 30,000 மக்கள் கூடி நிற்கிறாங்க, தொழாடப்பட்டாங்க. 5000 புருஷர்கள் இருந்தாங்க. அவங்க 5000 மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்த ஒரு ஆராய்ச்சி வேலை உடனே சொன்ன கிட்டத்தட்ட 28 30,000 மக்கள் கூடி இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில எல்லாம் ஊழியத்தை முடிக்கிவிட்டு அவங்க புறப்படுறதுக்கு ரொம்ப தொலைவா போகணும் போது
போது அப்ப இயேசு சொன்னாரு, அவர் தழுவுன்னு என்ன சொன்னா தெரியுமா? என் பிள்ளைகள் பட்டினியாய் போறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அவர்களுக்கு நான் செய்யணும், அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சீசரிடத்தில் கேட்கும் போது சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே இவ்வளவு பேருக்கு ஆகாரத்துக்கு எங்க போறது? 200 வெள்ளி பணத்துக்காக எத்தனை ஓட்டணும் போய் வாங்கினாலும் அவ்வளவு 30,000 பேருக்கு வாங்க முடியாதே என்று அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று இயேசுவிடத்தில் சீசர்கள் சொல்லும் பொழுது அப்ப இயேசு சொன்னார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கர்த்தர் கேட்டார். அவங்க சொன்னாங்க, எங்கிட்ட எதுவுமே ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன் அதனால சொன்ன சின்ன பசங்க கவனிக்கிற நல்லா சின்ன பசங்க மூலியமா தான் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவன் அல்லேலூயா. அப்படின்னா நான் சின்ன பிள்ளைகள் கவனிக்கணும். சின்ன பையன் தான், அவங்ககிட்ட ஒரு 5 அப்பமும் 2 மீன் இருக்கிறதுனால கர்த்தர் அதை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கர்த்தருக்கு நன்றி சொன்னார். ஆமென் அல்லேலூயா. நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவருக்கு கொடுத்து நன்றி சொல்லுங்க. உதவாத கணவன் இருக்கிறானா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உதவாத பிள்ளை இருக்கிறதா ஆண்டவருக்கு சோதனை பண்ணி ஒப்பு கொடுங்க. ஆமென் அல்லேலூயா. என்ன ஒரு வாழ்க்கையில் என்ன பற்றாக்குறை இருக்கிறது, என்ன இல்லைன்னு சொல்லாம இருக்கிறத வைத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் இப்படி நடத்துவார் தெரியுமா? அவங்க சொன்னாங்க, எல்லாம் வாங்கி வந்து பிளஸ் பண்ணிக்கான்னு சொன்னாரு. திரும்ப போயிட்டு எல்லாரும் பரிவார் 50 பேர் உட்கார வைங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா. நான் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் சொன்னாரு சபையினால ஒரு ஒழுங்கு இருக்கிறது கரெக்டா. ஆண்டவர் சொன்னாரு 50 பேர் உட்கார சொன்னாரு. ஏன் லைனா அப்படியே உட்கார்ந்தாரு ஆண்டவர்? அங்கே நின்று சண்டை போட்டு வாங்கிங்களா? சண்டை வரும். ஆமாம். அதனால சொன்னாரு 50 பேர் லைனா உட்காருங்க. அந்த வாரத்தில் போய் நீங்க படிச்சா தெரியும், 6ஆவது 42 படிச்சா தெரியும். 50 பேர் லைனா உட்கார வச்சு சொன்னாரு. உட்கார வச்சுட்டு ஆண்டவர் எல்லாருக்கும் பரிமாறுன்னு சொன்னாங்க. பிட 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 வந்துட்டே இருக்குது. எல்லாருக்கும் பரிமாறினாங்க. பரிமாறிட்டு முடிச்சுட்டு பிறகு வசனம் சொல்லுது, அவர் திருப்தியாய் சாப்பிட்டார்களாம். ஆமென் அல்லேலூயா. 30,000 பேர் வெறும் 5 அப்பம் 2 மீன் சொல்றது. இந்த வருஷத்துல ஆண்டவர் திருப்தியா நடத்துவா தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம ஒரு 500 ரூபாய் வச்சு இந்த வருஷம் நீ தொடங்கி இருக்கலாம். ஆனா திருப்தியாய் கர்த்தர் ஊழியத்தையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வேலை சிறந்த கர்த்தர் நடத்துவார். விசுவாசத்தின் கைகள் தட்டி ஆண்டவரோடு நன்றி சொல்லலாம். ஆமென் அல்லேலூயா. முதல்ல சொன்ன நம்பர் 1 இதுல திருப்தி அடைவீர்கள். நம்பர் 2 6:43 சொல்லிருக்கிறது, அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா மீதம் 12 கூட எடுத்தாங்க. அல்லேலூயா. எவ்வளவு எடுத்தாங்க? ஃபுல்லா சாப்பிட்டது மட்டும் இல்ல, மீதம் 12 கூட எடுத்தாங்க. நான் சொல்றேன், ரேமா வாக்கியா சொல்றேன், இந்த வருஷத்துல நீங்க மீதம் எடுப்பீங்க. ஆமென். இந்த வார்த்தை சொல்லிதான் ஒருவேளை நானு நியூ இயருக்கு ஜெபம் பண்ணேன். என்னத்துக்காக ஜெபம் பண்ணா, கிறிஸ்துமஸ் கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேர் வந்துட்டாங்க. பிரியாணி பத்தலையே, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஜனங்களை திருப்தியா அவங்க போஷிக்க முடியலன்ட்டு அங்கங்க ஹோட்டல் வாங்கி ஏதோ மேனேஜ் பண்ணிட்டோம். பட் எனக்கு ஒரு திருப்தி இல்லை. முதல் வந்தவங்களுக்கெல்லாம் வாட்கோழி, 2வது வந்தவங்களுக்கெல்லாம் நான் பிராய் வச்சுக்கிறேன். அப்ப எனக்கு மனசு கேட்கல. அதனால ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணா, நியூ இயர் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே எல்லாத்தையும் ஜோமன் சொன்னேன், ஆண்டவரே இயேசு நாமத்துல மீதம் எடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். ஆமென் அல்லேலூயா. அது என்ன நடந்துச்சோ கடைசி ஆண்டவர் மீதம் வச்சிட்டாரு. ஆமென் அல்லேலூயா. நம்ம கணக்கு போட்டு மீதம் வச்சிட்டாரு. அப்புறம் என்ன ஆண்டவரே மீதம் வைக்க சொல்றதுக்காக எவ்வளவு மீதம் வச்சிட்டேன்னு சொன்னாங்க. ஜனம் இப்படிதான் நான் பைபிள் வருவேன். அப்போ என்ன பண்ணாரு, இந்த 12 கூட 12 சிஸ்டர் தலைமையில தூக்கிட்டு வராங்க. 12 கூட வீட்டு போச்சு. இதெல்லாம் ஒன்றுமே புரியாதுங்க. உங்களுக்கு சிலருக்கு புரியாது. நம்பாத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. ஒரே 5 சப்பாத்திங்க, 2 சக்கரா மீன். நம்ம புரியுமா சொல்றோம்? 5 சப்பாத்தி 2 சக்கரா மீன் இல்ல நெத்திலி மீனும். அத ஆண்டவர் 30,000 பேருக்கு கொடுத்தாரு. எல்லாரும் ஃபுல்லா சாப்பிட்ட வயிற்று யார் போட்டு போறான். 2வது பாத்தீங்கன்னா மீந்து போச்சு. எல்லாரையும் வாரி வாரி சேவ் பண்றாங்க, வேஸ்ட் பண்ணல. ஆமென். நீங்க எப்பவுமே வேஸ்ட் பண்ணீங்கன்னா வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். சேமிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க மீத வைப்பீங்க. அப்ப என்ன பண்ணா, வார 12 கூட வருது. 12 சிஸ்டர் தலைவாரி வச்சாரு. ஆண்டவர் மீதம் எடுத்தார். 3வது என்னன்னா, பிறருக்கு கொடுப்பதற்காக மீதம் எடுக்க வைத்தார். முதலாவது பிறருக்கு கொடுப்பீர்கள். ஆமென் அல்லேலூயா. என்ன சொல்ற, கர்த்தர் உங்களை அப்படியாய் நடத்துவார். பேர் மீன் பிடிக்க போறாரு, அவளும் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கிறாரு, மீன் அகப்படவே இல்லை. அதுக்கடுத்து இயேசு போய் சொல்றாரு, வலைய ஆழத்துல போய் போடுங்கன்னு சொல்றாரு. போட்ட உடனே மீன் பிடிக்கலாம், திருப்தி அடிச்சு அவங்க பார்த்த உடனே என்னது இதெல்லாம் மீன் பிடிக்கல, பகல போய் அவன் மீன் பிடிக்குவான். ஆனா பிடிச்ச உடனே திருப்தி ஆகிட்டான். அதுக்கடுத்து என்ன பண்றான், மீதம் இருக்குது. அவன் திருப்தி ஆனது இல்லாம மீதம் இருக்குது. மீதம் மட்டும் இல்லைங்க, அவன் படை கவுந்து போற மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. படகு
கவுந்து போடுவாங்க, எக்காச்சக்கமான மீன் வந்துச்சு. உடனே பக்கத்துல படகுலாம் சைகை பண்ணி கூப்பிட்டு என்ன பண்ணா, நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, எல்லாருக்கும் பிறருக்கு கொடுத்தான். அதான் சொன்னேன், கர்த்தர் வாழ்க்கையில வந்தாருன்னா, கர்த்தரோட அழுவு மேல வந்துச்சுன்னா, முதல்ல நம்பர் 1 திருப்தி ஆவீங்க, 2வது நம்பர் 2 மீனை எடுப்பீங்க, 3வது பிறருக்கு கொடுப்பீங்க. அல்லேலூயா. 3வது பிறருக்கு கொடுப்பீங்க, பிறருக்கு எல்லாருக்கும் கொடுத்தா. இன்னைக்கு நான் சொல்றேன், அததான் ஆண்டவர் நியூ இயர் பண்ணாரு. என்ன ஆண்டவரே, மீனை எடுக்குன்னு சொன்ன, மீனை எடுத்துட்டீங்களே, இது இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி வந்து இது வேஸ்ட் ஆயிடுச்சோ, இது இதுதான் பண்றதுன்னு நினைச்சா, கடைசியா பார்த்தா இப்ப இது ஒண்ணுமே இல்லை. பிறருக்கு ஆண்டவர் கொடுக்க செய்தார். இவங்க அவங்க எல்லாம் வந்து 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 வாங்கிட்டு போன உடனே இப்ப நம்ம நினைச்சு யாராவது கொடுக்கணும்னால இல்லை. அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. நான் இப்போவே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் திருப்தியாய் நடத்தினார். கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆனது திருப்தியாய் நடத்தினார். 1000 மடங்கு நடத்தினாரு. 2வது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, மீனை எடுக்க வைத்தாங்க. அல்லேலூயா. 3வது பிறருக்கு கொடுக்க வைத்தாங்க. அது என்ன பண்ணோம், எல்லாருக்கும் அதை நம்ம பகிர்ந்து கொடுத்துட்டோம். நீங்க சொல்ற இந்த வருஷத்துல, இந்த நாட்களில நீங்க கர்த்தரை நம்பி கர்த்தருடைய தயவு மேல வந்துச்சுன்னா நீங்க திருப்தி ஆகுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க வேலை எடுப்பீங்க, எதுல இருந்தாலும் சரி, சாப்பாட்டுல, பணத்துல, பொருளாதாரத்துல, சுகத்துல, எல்லாத்திலும் வேலை எடுப்பீங்க. 3வது பிறருக்கு கொடுப்பீங்க. கொடுக்கிறவர்களாய் கர்த்தரை மாற்றணும். அந்த வருஷத்து முடிவுக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படி உன் சிறிய மாற்றம் ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் யாருக்காவது 1 சேலையோ 2 சேலையோ 3 சேலையோ நான் வாங்கி பிறருக்கு கொடுக்கணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? எப்போ அவன் பிறருக்கு கொடுத்தான், எப்போ பிறருக்கு கொடுத்தான்? ஃபர்ஸ்ட் திருப்தி ஆயிட்டான், 2வது மீத எடுத்தான், 3வது பிறருக்கு கொடுத்தான். அப்ப நீங்க பிறருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவரை ஜெபம் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? முதல்ல சொல்லுங்க, முதல்ல திருப்தியா இருக்குவாரு. 2வது மீத எடுக்க வைப்பாரு, நீ சேவிங் பண்ணுவ. 3வது தான் பிறருக்கு கொடுக்கறதுக்கு காரியம் வரும். அப்ப நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் யாருக்காவது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப ஜெபம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு சேலையோ எல்லாம் முடிஞ்சது, இல்லை 2 சேலை 3 சேலை ஜெபம் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் திருப்தியா எடுத்து மீதம் எடுக்க வைத்து பிறருக்கு கொடுக்க செய்வார். எழுதுவதற்கு ஜெபம் பண்ணி முடிக்கிறார். இந்த வருஷத்துல கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பரிபூர்ண